ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. விபீஷ்ணர் ராமரனுடைய உத்தரவை ஏற்றுண்டு சீத்தையை அவருடைய முன்னிலைக்கு அழிச்சுன்னு போகிறார். அப்போ லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமானிவா பார்க்க சீத்தை வராங்க. அப்போ சீதையின் மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குதுன்னு அவள் முடிவு பண்ணுறாங்க. சீத்தையை அடக்கத்தோடு ராமர் முன்னிலையில் வந்து நிற்கிறாங்க. பெரும் மகிழ்ச்சியோடையும் பொங்கி வர அன்போடையும் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்க்குறாங்க. அவருடைய முகத்தை பார்த்து அந்த நொடியிலேயே அவருடைய களைப்பு நீங்கிறது. தன்னை மறைச்ச மேகங்கள் விலகிற போல் முழு பொலிவோடு காட்சி அளிக்கிற பௌர்ணமி நிலவு போல் சீத்தை தோற்றம் அளிக்கிறாங்க. தான் அருகில் குனிஞ்ச தலையோடு நின்றுட்டு இருந்த சீத்தையை உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்த ராமர் தான் மனசில் எழுந்த எண்ணங்களை வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். சிறப்புடையவளே சீதா, யுத்த காலத்தில் எதிரியாக வெண்ணு என்னால் நீ மீட்கப்பட்டு இங்கே வந்திருக்கு. மனுஷ முயற்சியால் செய்யத்தக்கது என்னால் செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. வேணும்னே எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு, அதனால் எனக்கு ஏற்பட்ட அவமதிப்பு, இவற்றை இழைச்ச எதிரி எல்லாமே என்னால் அழிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி என் ஆண்மை எல்லோராலையும் பார்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி என் முயற்சி பலன் அளிச்சிருக்கு. இன்றைக்கி என் சபதம் நிறைவேறிருக்கு. இன்றைக்கி என் புகழ் நிலைநாட்டப்பட்டிருக்கு. நீ தனிமையில் இருந்தபோதும் உனக்கு கடத்தின் போன அரக்கனால் உனக்கு இழைக்கப்பட்ட தீமைக்கு அந்த அரக்கன் மனுஷனான என்கிட்ட இருந்து உரிய தண்டனை பெற்றிருக்கான். தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்துக்கு வழி தீர்க்காத அற்ப மனுஷன் எவ்வளவுதான் சக்தி படைத்தவனாக இருந்து என்ன பயன்? புகழுக்குரிய ஹனுமான் கடலை தாண்டின்னு போய் லங்கையில் நாசம் விளைவிச்சு புரிஞ்ச பெரிய சாதனைக்கு இன்றைக்கி முழுமையான பலன் கிடச்சிருக்கு. யுத்த காலத்தில் தன்னுடைய படையோடு சேர்ந்து பெரும் வீரத்தை காட்டி நல்ல ஆலோசனை செஞ்சு உதவின சுக்ரீவனினுடைய முயற்சிக்கு இன்றைக்கி முழுசான பலன் கிடச்சிருக்கு. நற்குணங்களற்ற ராவணனை விட்டுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்த விபீஷ்ணனின் முனைப்புக்கு இன்றைக்கி முழு பலன் கிடச்சிருக்கு. வியப்பினால் கண்களை அகல விரித்து ஒரு பெண்மான் போல காட்சியளித்த சீதை ராமர் பேசின வார்த்தைகள் கண்கள் குடமாக கேட்டுன்னு இருந்தாங்க. சீதை பார்க்கும்போது ராமனுடைய இதயம் மக்களிடையே ஏற்படக்கூடிய அவதூறுகளை நினச்சி துடிச்சுது. அங்கே நின்றுருந்த வானரர்கள், அரக்கர்கள் இவா முன்னிலையில் ராமர் தாமரை எதிரையொத்த கண்களை உடையவளும் அழகிய கருங்கூந்தளு உடையவளும் சீரான அங்கங்கள் உடையவளுமான சீத்தையை பார்த்து மீண்டும் பேசுகிறார். என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக ராவணனை கொண்டு தீங்கிழைக்கப்பட்ட மனுஷனை பழி வாங்கி என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஈல்வலன், வாதாபி இந்த அரக்கர்களுடைய கையில் சிக்கின தென் திசை மனுஷாலையும் அணுக முடியாத நிலையில் இருந்தபோது அதை நான் செஞ்ச தவங்களினாலேயே தன்னையே உணர்ந்த அகஸ்திய முனிவர் வெண்ணி மீட்டுட்டார். அதே போல் ராவணன் வசம் நீ இருந்ததுனால மனுஷாலால் அணுக முடியாத இடத்துக்கு உன்னை தவங்கள்னால தூய்மை அடைஞ்ச மனமுடையவனான நான் வெண்ணு வந்திருக்கேன். நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்னுடைய நண்பர்களின் உதவியோடு வெற்றிகரமாக முடிச்சுள்ள யுத்தம்ன்ற பெரும் முயற்சி உன்னை கருதி மேற்கொள்ளப்பட்டதில்லை. உனக்கு நலம் உண்டாகட்டும். இழுக்கற்றதான என்னுடைய வரலாற்றை நிலைநாட்டிக்கிறதுக்காகவும் பல திசைகளிலிருந்து தோன்றிடக்கூடிய அவதூரை தவிர்க்கிறதுக்காகவும் என் குலத்துக்கு ஏற்பட்ட இழுக்க நீக்கிறதுக்காகவும் தான் இந்த பெரும் முயற்சியை நான் மேற்கொண்டேன். உன்னுடைய சரித்திரம் பற்றின சந்தேகம் தோன்றிட்ட நிலையில் என் முன்னே நிற்கிற நீ என் கண்ணை உறுத்துற. அதனால் ஜனக மன்னனின் மகளே, நீ எங்கே விரும்புகிறாயோ அங்கே போகலாம். அப்படி நீ போகிறதுக்கு முன்ன இப்போயே நான் அதுக்கான அனுமதியை உனக்கு நான் அளிக்கிறேன். எல்லா திசைகள்லையுமே நீ போகலாம். இனி உன்னால் ஆக வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லை. தான் மேலே அன்பு காட்டினவள்ன்ற ஒரே காரணத்துக்காக மாற்றான் வீட்டில் வசித்த பெண்மணியை தூய்மையானவனும் நல்ல குணத்தில் பிறந்தவனுமான எந்த மனுஷன் ஏற்றுப்பான்? தூக்கி செல்லப்பட்ட போது ராவணனின் கைகளும் இடையே சிக்கினவளும் அவனால் கெட்ட நோக்கத்தோடு பார்க்கப்பட்டவளுமான உன்னை குலப்பெருமையில் அக்கறை கொண்ட என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? உன்னை வெண்ணு மீட்டதுனால எனக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு அழிக்கப்பட்டிருக்கு. அதனால் என்னுடைய லட்சியம் அடையப்பட்டிருக்கு. அதனால் இனிமேல் உனக்கு என் மனசில் இடமில்லை. நீ எங்கே வேணுமானாலும் போகலாம். பேசினவாறே நடந்து கொள்ள போகும் தீர்மானத்தோடு தான் நான் இதை சொல்கிறேன். உன் மன விருப்பத்துக்கேற்ப லக்ஷ்மணனோடோ பரதனோடோ நீ வாழலாம். அல்ல சத்ருக்னனோடையோ சுக்ரீவனோடையோ அரக்கர்களான விபீஷ்ணனோடையோ இருக்கிறதுக்கு நீ முடிவெடுத்தாலும் அது உன் இஷ்டமே. உன் மனம் எது விரும்புகிறதோ அதை செய். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகியவளும் மனசை கவர்ற தோற்றமுடையவளுமான நீ ராவணனுடைய இடத்துல இருந்தபோது அவன் உன்னிடத்துலேருந்து பிரிஞ்சு இருக்கிறத நெடுங்காலம் எளிசில் தாங்கி இருக்க மாட்டான்.
ராமனுடைய வார்த்தைகள் மேலும் தொடருது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம் சந்திர பரபிரம்மணே நமஹா.